ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போகி பண்டிகை வாழ்த்துக்கள். நாளைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அறுவடைகளை ஆரம்பிக்க போகிறோம். மஞ்சளும் இஞ்சியும் எடுக்க போகிறோம். இந்த 3 தொட்டி மட்டும்தான் எடுக்க போகிறோம். மற்றது எல்லாம் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம், அதாவது இலைகள் நல்லா காஞ்சி தண்டுலாம் காஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த 3 மட்டும் நாளைக்கு பூஜைக்கு என்ன தேவைங்கிறதுனால இதை மட்டும் எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா மண் செம்மையாக இருக்குங்க பாருங்கள். எல்லாமே வெர்மி கம்போஸ்ட் அப்படியே இருக்குது பாருங்கள். மண்புழு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உரமாக ஆக்கி வச்சுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மண்புழுவும் நிறைய இருக்குது. எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு மண் கலவை தான். அதனால் நல்ல கிழங்கு பிடிச்சிருக்கோம். எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி. இதுவுமே இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு கம்போஸ்டாக தான் இருக்குது. கிழங்கு கொஞ்சம் தெரியுது. மண்புழு நல்லா சாப்பிட்டுட்டு உரமாக வச்சுருக்கு. இந்த இதான் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை அப்படியே எடுத்து மேலே இருக்க அந்த மண்புழு உரங்களை நான் தனியாக எடுத்துட்டு மற்ற மண்ணை எல்லாத்தையும் அந்த மண்புழுவோடு இருக்கிறத எடுத்து நான் வந்து ஒரு மூடையில் கட்டி வச்சுருவேன். அடுத்தது பாட் மிக்ஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இதில் இருக்க மண்புழுகள் எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதனால் மண்ணை காய விடாமல் நல்ல ஒரு பாட் மிக்ஸை நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை வந்து அறுவடை பண்ணி நான் உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு காமிக்கிறேன். தேங்க்யூ.